Taste the Daily. திருச்சி முக்கொம்பில் உள்ள பூங்காவில் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து பராமரிப்பின்றி கிடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காணும் பொங்கலை முன்னிட்டு குடும்பத்துடன் ஏராளமானோர் வந்திருந்தனர். ஆனால் வந்த பலரும் இங்குள்ள பூங்காவில் குழந்தைகள் விளையாட முடியாத வகையில் இருந்த உபகரணங்களை கண்டு விரக்தியடைந்தனர். இதைத் தொடர்ந்து குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் பழுதடைந்து கிடப்பதைக் கண்டு ஏமாற்றத்தை தந்ததோடு குப்பைகள் ஆங்காங்கே கொட்டி கிடப்பதும் சுற்றுலா பயணிகளை முகம் சுளிக்க வைத்தது. முக்கொம்பு பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்களை சீரமைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. எல்லாத்துலயும் விளையாண்டுட்டோம். ஒரு சில மெட்டீரியல் உடஞ்சிருக்கு. அதை சரி பண்ணா நல்லா இருக்கும். பல மக்கள் விளையாட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிக்கு மரம் எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து சீசா எல்லாம் நிறைய உடஞ்சிருக்கு. அப்புறம் ஊஞ்சல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் வீக்கரா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணா வந்து பிள்ளைங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து இந்த கடல் சவாரி இந்த மாதிரி ஏதாவது வச்சா நல்லா முன்னேற்றமா இருக்கணும். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முறையான திட்டமிடல் இல்லாமல் மழைநீர் வடிகால் அமைத்ததால் அடிக்கடி கழிவுநீர் வெளியேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்வார்பேட்டை சென்டாப் 2வது தெருவில் மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் வாய்ப்பணி கட்டி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் வாய்க்காலில் இருந்து அடிக்கடி கழிவுநீர் வெளியேறி சாலைகளில் தேங்கி நிற்பதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு முறையாக திட்டமிடாமல் மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்து மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.